ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப கூலான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 ஃபேக்ட். எதை பற்றினா ஸ்பேஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஸ்பேஸ்னா ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? ஒரு சன் இருக்கும், எர்த் இருக்கும், மூணு இருக்கும் அப்படின்னு ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பெருசானோடனே 8 பிளானட் இருக்கும், ஒரு சன் இருக்கும், அதான் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்குன்னு ஒரு கேலக்சி இருக்கு, அதான் மில்கி வே கேலக்சி, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது இல்லாம இன்னமும் நிறைய இருக்கு ஸ்பேஸ்ல. அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். ஃபேக்ட் நம்பர் 1, வீனஸ் டே விசஸ் வீனஸ் இயர். வீனஸ் டே விசஸ் வீனஸ் இயர்னா வீனஸோட ஒரு நாள் வீனஸோட ஒரு இயருக்கு ஈக்குவலா. ஏன்னா வீனஸ் ரொம்ப பொறுமையா சுத்துற பிளானட். வீனஸ் தன்னைத்தானே சுத்திக்க 243 நாள் ஆகுமா. இதுவே சன்னை சுத்தி வர்றதுக்கு 225 நாள் மட்டும்தான் ஆகுமா. இதுவே வீனஸ் ரொம்ப மெதுவா சுத்துறனால வீனஸோட டே அண்ட் நைட் ரொம்ப லாங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கும் போது உங்களுக்கு அமேசிங்கா இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபேக்ட் நம்பர் 2. ஃபேக்ட் நம்பர் 2 என்னன்னா ஆல்கஹால் கிளவுட் இன் ஸ்பேஸ். ஆல்கஹால் கிளவுட் இன் ஸ்பேஸ்னா என்னன்னு யோசிக்கிறீங்க? நம்ம ஸ்பேஸ்ல ஒரு ஆல்கஹாலான ஃபார்ம் ஆன ஒரு கிளவுட் இருக்கு. அது கரெக்டா எங்க லொகேட் ஆயிடுதுன்னா நம்ம கேலக்சிக்கு நடுவுல. அதோட பேர் சாஜிட்டேரியஸ் D2 அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம சோலார் சிஸ்டத்தோட 1000 டைம் ரொம்ப பெருசானது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டம் நடுவுல ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதை கேட்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மாதிரி நம்ம பசங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிருப்பாங்க. பட் இட்ஸ் நாட் ட்ரிங்கபிள். அதுக்கப்புறமேட்டு ஃபேக்ட் நம்பர் 3, நியூட்ரான் ஸ்டார்ஸ் ஆர் ஹெவி. நியூட்ரான் ஸ்டார் அப்படின்றது ஸ்டார் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஸ்டார். அது ரொம்ப டென்சிட்டி அதிகமாகவும் வெயிட் அதிகமாகவும் இருக்கிற ஸ்டார். ஒரு சுகர் கியூப் சைஸ் இருக்க ஸ்டார் பில்லியன் டன் கணக்குல வெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க. நம்ம எர்த்ல இருக்க மேனுஃபேக்சர் பண்ண எல்லா காரையும் ஒரு பக்கம் வெயிட்டுக்கு வச்சுட்டு அந்த டைனி ஸ்டாரை எடுத்து ஒரு பக்கம் வெயிட் வச்சோம்னா அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஃபேக்ட் நம்பர் 4, சவுண்ட் இன் ஸ்பேஸ். ஸ்பேஸ்ல சவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது யார் சொல்றதுன்னா ஆஸ்ட்ரோநாட் சொல்றாங்க. ஆஸ்ட்ரோநாட் போட்டிருக்க சூட்குள்ள அவங்களோட ஹார்ட் பீட் கேட்கும். அது மாதிரி அவங்க ஏதாச்சும் டூல் யூஸ் பண்ணாங்கன்னா அதோட வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவாங்களாம். அதனால ஸ்பேஸ்ல சவுண்ட் கேட்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ட் நீங்க இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, ஸ்பேஸ்ல நீங்க இருக்கீங்க, சூட் போட்டிருக்கீங்க, உங்களோட ஹார்ட் பீட் உங்களுக்கு கேட்குற மாதிரி நீங்க கண்ணை மூடி இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஃபேக்ட் நம்பர் 5, மூன்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் லாஸ்ட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மூன்ல ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் மில்லியன் இயர்ஸ் ஆனாலும் அழியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க காத்து கிடையாது, தண்ணி கிடையாது, வெதர் கிடையாது. இது மூணு இல்லைன்னா அங்க சேஞ்சஸ் நடக்கவே நடக்காது. ஸோ அங்க மில்லியன் இயர்ஸ் ஆனாலும் அங்க அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் அழியவே அழியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா 1969ல ஒரு ஆஸ்ட்ரோநாட் விட்டுட்டு போன ஃபுட் பிரிண்ட்ஸ் இன்னமும் இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் மூலியமா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேஸ்ல இவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போது ரொம்ப அமேசிங்கா இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஃபன்னோட லேர்னிங் பண்ணுற வீடியோ வேணும்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அது மாதிரி உங்களுக்கு இந்த ஃபேக்ட்ல எந்த ஃபேக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஃபேக்டை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.